இங்கே மாலினின்ற பொண்ணை காட்டுறாங்க. பிரஸ்ட் கேன்சர்னால கொஞ்சம் கொஞ்சமாக முடியெல்லாம் கொட்ட ஆரம்பிக்குது. இப்போ ஆப்ரேஷன் வேறு பண்ணியிருக்காங்க. அவங்க ஹஸ்பண்ட் அவங்க கூடயே இருந்து நல்லபடியாக பார்த்துக்கிறாங்க. இப்போ கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் காட்டுறாங்க, இவங்க வீட்டில் வேலை செய்கிறவங்க காசு வேணும்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு அந்த பொண்ணும் சரி தரேன்னு சொல்லியிருப்பாங்க. இதை பார்க்குற அவங்க ஹஸ்பண்ட் எதுக்கு இப்படி அடிக்கடி காசு தரேன்னு சொல்லி திட்டுறாரு. ஆக்சுவலாக அந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் இந்த பொண்ணுக்கு இப்படி ஆனதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவாய்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இந்த பொண்ணு போட வேண்டிய டேப்லெட் மட்டும் வேலைக்கு எடுத்து தராரு. அதை தவிர வேறு எதுவுமே பேச மாட்டேங்கிறாரு. இதை பார்க்குற அந்த பொண்ணுக்கு பயங்கரமாக கஷ்டமாயிடுது. ஒரு நாள் அவங்க வீட்டு வேலைக்காரிக்கிட்ட இந்த மாதிரி ஒரு ஆட் ஒன்று எடுக்க போகிறேன், நீங்கள் நடிச்சிங்கன்னா உங்களுக்கு 25,000 தரேன்னு சொல்லி சொல்கிறாரு. வீட்டில் வேலை செய்கிறவங்களோட ஹஸ்பண்டுக்கும் கால் உடஞ்சு போயிருக்கும். வேறு வழி இல்லாமல் அட்வர்டைஸ்மெண்ட் நடிக்கணும் ஓகே சொல்கிறாங்க. அட்வர்டைஸ்மெண்ட்ல நடிச்சதுக்கு அப்புறம் தான் மாலினிக்கு இந்த விஷயத்தை பற்றி தெரிய வருது. இந்த மாதிரி பண்ண வேற ஏதாச்சும் மாடலை வச்சு பண்ணியிருந்தா காசு ஆகும்னு சொல்லிட்டு ஒரு சாதாரண குடும்பத்திலேருந்து வந்த பொண்ணை இன்னர் ஆட்ல நடிக்க வச்சிருக்கே, இது நியாயமான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்படி 2 பேரும் ஆர்கியூ பண்ணுறப்போ உனக்கும் எனக்கும் செட் ஆகாது, 2 பேரும் டிவோர்ஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிடுறாரு. இவங்களும் அதை நினச்சி பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க பழைய வேலைக்கே போய் அவங்க லைஃப்பை பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ 1 மாதம் கழிச்சு அவங்க ஹஸ்பண்ட் மாலினியை மீட் பண்ண வராரு. நம்ம திரும்ப சேர்ந்துடலான்னு சொல்கிறாரு. ஆனால் மாலினி நான் கொஞ்சம் யோசிக்க டைம் வேணும்னு சொல்லிட்டு அவங்க ஹஸ்பண்ட் அவாய்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க.